Hi guys, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்ட் 3 ஜர்னல் என்ட்ரிஸ் தான் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 வீடியோஸ்ல எப்படி ஜர்னல் போடணும், என்னென்ன ஃபார்மேட், என்னென்ன நீங்கள் விட்டுட்டிங்கன்னா எப்படி மைனஸ் மார்க் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தேன். இன்னைக்கு நம்ம ப்ராப்ளம் 3குள்ளே போக போகிறோம். சப்போஸ் நீங்கள் அந்த 2 வீடியோவுமே வாட்ச் பண்ணல அப்படின்னா நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இன்னைக்கு நம்ம ப்ராப்ளம் நம்பர் 3 பார்க்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க? Madhu is a sole proprietor having a provision store. Following are the transactions during the month of March 2021. Journalize them. நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன சொல்லியிருக்கோம்? ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே யார் நேம்ல இருக்காங்க அப்படின்னு பார்க்க சொல்லியிருக்கோமா? யாரோட நேம்? மது. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன எழுதணும்? இந்த புக்ஸ் ஆர் மது ஜேர்னல் என்ட்ரிஸ் அப்படின்னு நம்ம போடணுமா? ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணியாச்சு? ஸ்டெப் 1 கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்து ஸ்டெப் 2 என்ன சொல்லியிருந்தேன்? ஃபார்மேட் கரெக்டாக எழுதிருக்கீங்களா அப்படின்னு பார்த்துக்க சொல்லியிருந்தேன் இல்லையா? என்னென்ன? டேட், பர்டிகுலர்ஸ், எல்எஃப், டெபிட், கிரெடிட் நீங்கள் கரெக்டாக எழுதிருக்கீங்களா அப்படின்னு பார்த்துக்கோங்க. அடுத்து டேட் என்ன கொடுத்துருக்காங்க? March 1 கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்போ என்னது? March 1 டேட். மார்ச் எவ்வளோ? 3rd மாதமா? 3/2021. இப்போ நம்ம என்ட்ரிஸ்குள்ளே போகலாம். மது அப்படிங்கிறவங்க ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு 3 விஷயம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. கேஷ், குட்ஸ், பில்டிங். இந்த 3 விஷயத்தை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. போன சம்மில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் போட்டிருந்தோம், கேஷ் டு விக்னேஷ் கேபிட்டல் அக்கௌண்ட் அப்படின்னு போட்டிருந்தோம் இல்லையா? அதே சேம் ப்ரொசீஜர் தான். எக்ஸ்ட்ரா கொடுத்துருந்தா அந்த எக்ஸ்ட்ராஸுமே சேர்த்துக்கணும். இப்போ நம்ம ஜாயின் பண்ணி எழுதலாம். என்ன கொடுத்துருக்காங்க? கேஷ் அக்கௌண்ட் டெட்டார், goods account debtor, buildings account debtor to Madhu's capital account. ஓகேவா? என்ட்ரி புரியுதா? இப்போ அந்தந்த என்ட்ரிக்கு நேரம் என்னென்ன அமௌண்ட் இருக்கு அப்படின்னு பார்த்துடலாமா? கேஷுக்கு நேரம் எவ்வளோ இருக்கு? 1 lakhs. குட்ஸ்க்கு நேரம் எவ்வளோ இருக்கு? 2 lakhs. அண்ட் தென் பில்டிங்ஸ்க்கு நேரம் எவ்வளோ இருக்கு? 5 lakhs. இப்போ இதை போட்டாச்சா? இப்போ நம்ம கிரெடிட் காலத்தில் தானே போடணும். கிரெடிட் காலத்தில் இந்த சைட் போடணுமா? அப்போ எல்லாத்தையும் நீங்கள் ஆட் பண்ணுங்க. 5 + 2 7, 7 + 1 8. அப்போ டோட்டலி 8 lakhs. ஓகேவா? இப்போ என்ட்ரி முடிச்சாச்சு. என்ட்ரி முடிச்சோன்னா என்ன சொல்லியிருக்கேன்? கண்டிப்பாக நரேஷன் எழுதணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? நரேஷன் எழுதலாம். பீயிங் commenced business with cash, goods and buildings. அப்போ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் என்ட்ரி புரியுதா? கமென்ஸ்டு பிஸ்னஸ் வித் கேஷ். மது அப்படிங்கிறவங்க பிஸ்னஸ்க்குள்ளே என்னென்ன எடுத்துகிட்டு வராங்க? கேஷ், குட்ஸ், பில்டிங். 3மே போட்டிருக்கோமா? அந்த அமௌண்ட்டுமே போட்டிருக்கோமா? 1 lakh, 2 lakh, 5 lakh அப்படின்னு போட்டிருக்கோமா? டு மதுஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். இது எல்லாத்தையுமே நீங்கள் ஆட் பண்ணி கிரெடிட் சைடில் போட்டால் ஃபர்ஸ்ட் என்ட்ரி முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ட்ரிக்கு போகலாம். டேட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 5 March 2021. என்ன என்ட்ரி கொடுத்துருக்காங்க? salaries paid through ECS. ECS அப்படின்னா என்னன்னா பேங்க்கு கீழே வந்துடும். ஓகேவா? salaries வந்து பேங்க் மூலமா வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? அப்போ என்ன என்ட்ரிஸ் வரும்? salaries account debtor to bank account. புரியுதா? அது எவ்வளோ அமௌண்ட்? 3 lakhs. அப்போ இங்கேயும் 3 lakhs, இங்கேயும் 3 lakhs. அடுத்த நரேஷன் எழுதிடலாமா? பீயிங்னு போட்டு salaries paid through ECS.
இந்த என்ட்ரி உங்களுக்கு புரியுதா? அதாவது salaries paid through ECS. ECSலாம் வந்து பேங்க்குக்கு கீழே வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஒரு ஓனர் வந்து பேங்க்கில் உங்களோட சேலரி போடுறாங்க அப்படின்னா நீங்கள் சேலரி எடுத்துக்குவீங்க இல்லையா? அப்போ சேலரி உள்ளே வருதுல்ல, ஸோ அப்போ என்ன அக்கௌண்ட் வரும்? salaries account debtor to bank account. ஓகேவா? நெக்ஸ்ட் டேட் என்ன கொடுத்துருக்காங்க? 7 கொடுத்துருக்காங்கல்ல, அப்போது 7/3/21. என்ட்ரி என்ன கொடுத்துருக்காங்க? மணி withdrawn from ATM. ஏடிஎம்ல எதுக்கு கீழே வந்துடும்? பேங்க்குக்கு கீழே வந்துடும். ஆக்சுவலி நீங்கள் ஏடிஎம்முக்கு போய் என்ன எடுக்கிறீங்க? மணி எடுக்கிறீங்க. அப்போ மணி தானே உங்கள் கையில் இருக்கும், அப்படி தானே? அப்போ என்ட்ரி என்ன வரும்? கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் டு பேங்க் அக்கௌண்ட். அதாவது நீங்கள் ஒரு ஏடிஎம் போகிறீங்க, ஏடிஎம்ல போய் ஒரு 3000 வந்து வித்ட்ரா பண்ணீங்க அப்படின்னா அந்த 3000 உங்கள் கையில் தானே இருக்கும். இப்போ கேஷ் வந்து உள்ளே வருதுல்ல, அதனால கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் டு பேங்க் அக்கௌண்ட் ₹3000. அடுத்து நம்ம நரேஷன் எழுதணுமா? மறக்காம நரேஷன் எழுதியே ஆகணும். பீயிங் மணி withdrawn from ATM. from ATM. இந்த என்ட்ரி உங்களுக்கு புரியுதா? நெக்ஸ்ட் என்ட்ரி டேட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 8/3/2021. ஓகேவா? என்ட்ரி பாருங்க, ஓப்பன் த பேங்க் அக்கௌண்ட் பை டெபாசிட்டிங் கேஷ். இந்த என்ட்ரிக்குள்ளே நீங்கள் போங்க. ஃபர்ஸ்ட் ஒரு பேங்க்குக்கு போகிறீங்க, அங்கே போய் ஒரு அக்கௌண்ட் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்க. அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு 2000 வந்து டெபாசிட் பண்ணுறீங்க. அப்போ உங்கள் கையில் இருக்க கேஷ் வந்து வெளியில் போயிடுமா? ஓகேவா? வெளியில் போனால் அது என்னது? கிரெடிட். உள்ளே வந்தால் அது டெபிட்டா? அப்போ எது உள்ளே வருது? பேங்க் உள்ளே வருது இல்லையா? அப்போது பேங்க் அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ் அக்கௌண்ட் எவ்வளோ? 2000. மறக்காம என்ன எழுதணும்னு சொல்லியிருக்கேன்? நரேஷன் எழுதணும். ஒரு என்ட்ரி முடிச்சோடனே நரேஷன் எழுதிடுங்க. ஃபுல்லாக முடிச்சுட்டு நரேஷன் எழுதலாம்னு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக லாஸ்ட் டைம்ல நீங்கள் மறந்துடுவீங்க. அப்போது பீயிங் ஓப்பன் பேங்க் அக்கௌண்ட் பை டெபாசிட்டிங் கேஷ். இது உங்களுக்கு புரியுதா? இப்போ 5th என்ட்ரி பாருங்க, கேஷ் டெபாசிட்டட் இன்டு பேங்க். இது ரொம்ப ஈஸியான அக்கௌண்ட் என்ட்ரி தான். இதுக்கு ரிலேட்டடாக வரும். இதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்ல நீங்கள் இதுக்கு ஆன்சர் சொல்லுங்கள். இது உங்களுக்கு ஹோம் எக்ஸாம். ஓகேவா? நம்ம ஃபர்ஸ்ட்லேருந்து ஒன் டைம் கோ த்ரூ பண்ணிக்கலாமா? ஸ்டெப் 1 போட்டிருக்கீங்களா? இந்த புக்ஸ் ஆஃப் மது ஜேர்னல் என்ட்ரிஸ் போட்டிருக்கோம். அப்போ இதுக்கு ஸ்டெப் 2 டேட், பர்டிகுலர்ஸ், எல்எஃப் இஸ் நத்திங் பட் என்ன சொல்லியிருக்கேன்? லெஜர் ஃபோலியோன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? டெபிட், கிரெடிட். சில டைம்ஸ் வந்து 1 மார்க்ஸில் எல்எஃப் அப்படின்னா என்னன்னு கேட்க சான்சஸ் இருக்குது. எல்எஃப் அப்படின்னா லெஜர் ஃபோலியோ. அடுத்து வந்து டேட் அப்படிலாம் கரெக்டாக போட்டிருக்கீங்களான்னு பார்த்துக்கோங்க. நரேஷன் எழுதிருக்கீங்களா அப்படின்னு பார்த்துக்கோங்க. அமௌண்ட் அந்தந்த காலத்துக்கு நேராக போட்டிருக்கீங்களான்னு பார்த்துக்கோங்க. லாஸ்ட்டில் இந்த கார்னரில் டெட்டார் போட்டிருக்கீங்களா அப்படின்னு பார்த்துக்கோங்க. இந்த சம் உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சம்மில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இதே மாதிரி அக்கௌண்ட் ரிலேட்டட் வீடியோஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.